பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 20/1/2025 ஆகிய இந்த நாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் வேத தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் வரை. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இந்த பாக்கியவான்கள் என்கிறதான அந்த பதத்திற்கு இணையான கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் மெக்காரியோஸ். மெக்காரியோஸ் என்று சொன்னால் ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்ற அர்த்தம். அப்போ நம்முடைய மகிழ்ச்சி பரலோகம் சார்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரம் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதில்ல. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எதுனா பரலோக ராஜ்யம் என்னுடையது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய சந்தோஷம் பரலோகம் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த பூமிக்குரிய தரித்திரம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, என் சந்தோஷத்தை எடுக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். பசியாக இருக்கிறவர்கள் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்ல, திருப்தி ஆவார்கள் என்று சொல்கிறார். ஆக நான் சாப்பிட்றதுனால எனக்கு திருப்தி கிடையாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் தான் என்னை திருப்தி செய்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே நான் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென். கர்த்தருடைய சாயல், நான் விழிக்கும் போது கர்த்தருடைய சாயல் எனக்கு தென்படுதான். அந்த சாயலினாலே நான் திருப்தியாகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணுங்க. படுக்கை விட்டு எந்திரிச்சோடனே, இயேசுவே என் ராஜாவே, உம்முடைய சாயலால் நான் திருப்தியாகின ஆண்டவரே, உம்முடைய சாயலால் நான் திருப்தியாகின ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் மன்றாடுகிற போது அவர் தனது சாயலை உங்கள் மீது வைப்பார். அல்லேலூயா. உமது சாயலால் நான் திருப்தியாவேன்னா என்னங்க, அவருடைய சாயலை என் மீது வைக்கிறார், என்னை அவரை போல மாற்றி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அழுகை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமாங்க? கொடுக்காது. கடைசியாக, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாம். அல்லேலூயா. அப்படி நாமம்னா என்னங்க? பேர் சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா? அது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமம் என்பது என்னுடைய கேரக்டரை, குணாதிசயத்தை குறிக்கிறது. எபிரேயத்திலே நாமம் என்ற சொல்லுக்கு ஷெம் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஷெம் என்றால் நாமம் மாத்திரமல்ல, குணாதிசயம், கேரக்டர். அப்போ என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயம் பரலோகம் சார்ந்து இருக்கிறபடினாலே இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, இந்த உலகம் என்னை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவம் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமாக இருக்கும்போது தான் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய சுபாவமும் என்னுடைய குணாதிசயமும் பரலோகம் சார்ந்திருக்கும் என்று சொன்னால் எப்படி இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளும்? ஆகவே நம்முடைய மகிழ்ச்சி, பாக்கியவான் என்றால் என்ன? மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்ற அர்த்தம். என்னுடைய மகிழ்ச்சி இந்த பூமிக்குரியதை சார்ந்து அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய இருதயத்தில் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒத்ததாக இருக்காது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் போல் தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 4:7.
அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். 2 விதமான சந்தோஷத்தை கர்த்தர் சொல்றாரு. சந்தோஷம், அதிக சந்தோஷம். இந்த உலகத்தாருக்கு தானியமும் திராட்சரசமும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகூக்கின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். போனாலும் 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 வந்தா சந்தோஷம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? போனால் சந்தோஷம். அல்லேலூயா. போனாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். அதாவது இருந்தா அல்லேலூயா சந்தோஷமா இருப்பேன், போனா அதிக சந்தோஷமா இருப்பேன். அப்ப என்னுடைய சந்தோஷம் அத்திமரத்தை சார்ந்ததல்ல, ஒலிவ மரத்தை சார்ந்ததல்ல, திராட்சை தோட்டத்தை சார்ந்ததல்ல, வயல்வெளியை சார்ந்ததல்ல, மந்தையை சார்ந்ததல்ல, தொழுவத்தை சார்ந்ததல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாகப்பட்டது என்னுடைய சந்தோஷம் இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சந்தோஷம் பரலோகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆமென். அதான் உலகத்தாருடைய சந்தோஷத்திற்கும் நம்முடைய சந்தோஷத்திற்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே என் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ பொக்கிஷத்தை குறித்து ஒரு மனுஷன் சந்தோஷம் தான் படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொக்கிஷம் உள்ளவன் சந்தோஷம் தான் படுவான். அப்போ என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குமானால் என்னுடைய சந்தோஷம் பரலோக சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய பொக்கிஷம் பூமிக்குரியதாக இருக்குமானால் என்னுடைய சந்தோஷம் பூமிக்குரியதாக தான் இருக்கும். அது நிலையற்றது. அல்லேலூயா. தோன்றி மறையக்கூடியது. நித்தியத்திற்கு நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகம் தருகிற சந்தோஷத்திலே தான் நாம் நாட்டம் கொள்ள வேண்டும். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எதிர்பார்ப்பு யார் மேல் இருக்கிறதோ, எதன் மேல் இருக்கிறதோ அதை வைத்து தான் என்னுடைய சந்தோஷம் நிர்ணயிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் மேலையும் பரலோகத்தின் மேலையும் என்னுடைய நம்பிக்கையையும் என்னுடைய எதிர்பார்ப்பையும் வைத்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய சந்தோஷம் நித்திய சந்தோஷமாக இருக்கும், நிலைத்திருக்கிற சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் மனுஷர்கள் மேலும் இந்த உலக பொருள்கள் மேலும் வைத்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய சந்தோஷம் அது தோன்றி மறைகிற மின்னலை போன்றுதான் இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நகாரியோஸ்களாக, பாக்கியவான்களாக நாம் வாழத்தக்கதாக நாம் பரலோகம் சார்ந்த ஒரு ஜீவிதத்தை ஜீவிப்போம். நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். அப்பொழுது இந்த உலக மக்கள் அத்தனை பேருடைய சந்தோஷத்தை காட்டிலும் உங்களுடையதும் என்னுடையதுமான சந்தோஷம் மிக சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God bless you all.